பண்ணிட்டு அந்த பசங்க ரோட்ல பாடியை போட்டு ஒரே கலாட்டா பண்ணிட்டு இருக்கானுங்க. இது பெரிய பிரச்சனை ஆயிடும். இந்த மேட்டரை எப்படி டேக்கிள் பண்றதுன்னு எனக்கு தெரியும். இந்த விஷயத்துல நான் உன்னை காப்பாற்ற முடியாது. நீ என்ன காப்பாத்த போறியா? நான் சொன்னதை செஞ்சா போதும். கூட்டத்தை கலைக்க கண்ணீர் போக விடு. அந்த கொச்சல்ல 4 போலீஸ சுற்று. என்னது போலீஸையா? நானா? நோ நோ. சுடியா? உன் மேல பை வராம நான் கவனிச்சுக்கிறேன். இல்ல இல்ல, அது நான் 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 அர்ஜென்டா ஊருக்கு போகணும். சத்யா, இப்ப நான் சொன்னதை முடி. அப்பாளிக்கு நானே உன்னை அமுச்சு வைக்கிறேன். போ. போயா? அது வந்து அட போயாண்ணா. இங்க பாருங்க, எல்லாரும் கலைஞ்சு போயிடுங்க. டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் செய்ய கொடுங்க. இப்படி பொதுமக்களுக்கு இடைஞ்சல் பண்றது சட்டப்படி குற்றம். ப்ளீஸ் கலைஞ்சு போயிடுங்க. நோ, நாங்க இந்த இடத்த விட்டு கலைஞ்சு போக மாட்டோம். எங்களுக்கு நியாயம் கிடைக்கிறவருக்கு இந்த இடத்த விட்டு நகர மாட்டோம். விசாரணை செய்யறதுக்கு முன்னாடி நியாயம் கேட்டா எப்படி? என்ன சார் விசாரணை? சட்டப்படி குற்றம் செஞ்ச பங்காருவை பிடிச்சு கொடுத்தோமே, அதுக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க சொல்லுங்க. இவன் கண்ணு முன்னாலேயே இவன் பொண்டாட்டி நாசம் பண்ணி சாகடிச்சாங்களே, அதுக்கு என்ன சொல்றீங்க? இடத்தை காலி பண்ணுங்கன்னு சொன்ன பாவத்துக்காக ஒரு குடும்பத்தை க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. இதுக்கெல்லாம் காரணமா இருந்த அந்த பங்காரு அரெஸ்ட் பண்ணுங்க. அது வரலையும் நாங்க இந்த இடத்த விட்டு நகர மாட்டோம். யார் அரெஸ்ட் பண்றதா இருந்தாலும் அதுக்கு சாட்சி வேணும், தெரியுமா? புரியாம பேசிட்டு இருக்கீங்க. என்ன சார் சாட்சி? எல்லாரும் பறி கொடுத்துட்டு இன்னும் சாகாம அனாதை நிக்கிறேனே, நான் தான் சார் சாட்சி. நீங்க பாருங்க சார், என் கண்ணு முன்னாடி கலங்கம் பண்ணி கொலை பண்ணிட்டாங்களே சார், அதுக்கெல்லாம் சாட்சி நான் தான். அந்த பங்காரம் மட்டும் நீங்க கைது பண்ணல, நீங்க இல்ல, உங்க டிபார்ட்மெண்டே வந்தாலும் நாங்க நகர மாட்டோம். அந்த சீமை வந்து நியாயம் சொல்லட்டும். நீங்க இங்க இருந்து போகலன்னா உங்களை எல்லாரையும் நான் அரெஸ்ட் பண்ண வேண்டியது வரும். கழிஞ்சு போயிடுங்க. போங்க. என்ன அவங்கிட்ட பேச்சு? மரியாதை அந்த பாடிங்களா எடுத்துட்டு ஓடி போயிடுங்க. இல்ல இங்க இருந்து ஒருத்தம் கூட உயிரோட போக மாட்டீங்க. ஜாக்கிரதை. எல்லாரும் கைது போங்கயா. வாங்க. சட்டப்படி அந்த பங்காருவை நீங்களே கைது பண்றீங்களா, இல்ல சட்டம் கொடுக்கிற தண்டனையை நாங்களே கொடுக்கணுமா? என்னடா ஓவரா பேசுறீங்க? மரியாதையா பாடிங்களை எடுத்துட்டு ஓரமா போயிடுங்க. பங்காரு கிட்ட லஞ்சம் வாங்குற வேண்டி நீ வந்து எங்க கிட்ட இங்க நியாயம் பேசுறியா? ஹலோ, கமிஷனர் ஹியர். சார், நான் ஏசி ராஜராஜன் பேசுறேன். நீங்க போன காடி என்ன ஆச்சு? தாசை யாரோ மர்டர் பண்ணிட்டாங்க. பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். இன்ஸ்பெக்டர் சத்யன், கான்ஸ்டபிள் 725 மேல எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி வைங்க. மற்ற டீடைல்ஸ் நான் வந்து சொல்றேன். செத்து போனவங்களை எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும் ராஜராஜன்? சார், நீ எந்த பசங்களுக்கு சப்போர்ட்டா தாஸ் அரெஸ்ட் பண்ண போனீங்களோ, இப்ப அந்த பசங்க ஜெயில இருக்கிறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் போலீஸ் மரணத்துக்கும் அவங்க தான் காரணமா இருந்திருக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலையே.
உடனே நீங்க புறப்பட்டு வாங்க, நேர்ல எல்லா விவரமும் சொல்றேன். என்னடா, என்ன ஞாபகம் இருக்கா? நான் தான் உங்க குமார். எப்படி இருக்கீங்க? வசதி எல்லாம் பரவாயில்லையா? ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். என்னடா அப்படி பாக்குறீங்க? இது ஏன் சாம்ராஜ்யம். இங்க நான் ஒரு குட்டி ராஜா மாதிரி. நான் நினைச்சா எந்த நேரத்திலையும் என்ன வேணாலும் கிடைக்கும். என்ன வேணாலும். நியாயம் நேர்மைன்னு பேசி நட்பை விட அந்த நாட்டோட சட்டம் தான் முக்கியம்னு என்ன உள்ள பிடிச்சு கொடுத்தீங்க. இப்போ அதே சட்டம் தான் உங்க உள்ள உட்கார வச்சிருக்கில்ல. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன், ரொம்ப வேதனைப்பட்டேன். கடையை காலி பண்ண சொன்னதுக்காக குடும்பத்தையே க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிச்சாங்கடா. கண் முன்னாடி கட்டவங்களை பறிக்கொடுத்தவங்கள வேதனை காக்கி சட்டைக்கு தெரியாதுடா. நியாயம் கேட்டு நடு ரோட்ல உட்கார்ந்த அவங்கள அநியாயம் அடிச்சு உள்ள தள்ளிருக்காங்களே. அப்போ அக்கிரமம் செய்யற பங்காருக்கும் போலீஸுக்கும் என்னடா வித்தியாசம்? படம் எடுத்தாதான்டா பாம்பு, சீர்லாதான்டா சிங்கம். ரத்தத்துக்கு ரத்தம், பழிக்கு பழி. சட்டத்தை நம்ம கையில் எடுக்கணும்டா. நாளைக்கு நான் தப்பிக்க போறேன். உங்களையும் கூட்டிட்டு போறேன். நீங்க சரின்னு சொன்ன நாளைக்கு ராத்திரி 8 மணிக்கு. சீக்கிரம் முடிவு சொல்லுங்க. 8 மணிக்கு. நடந்த நிகழ்ச்சிகளை நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஏன்னா எல்லாமே நிஜம். அவங்க பாதிக்கப்பட்டது நிஜம்தான் சார். கல்யாணம் அன்னைக்கு கட்டினவளை முழுசா பறி கொடுத்துட்டு தவிச்சிட்டு இருக்கான் சார் ராஜா. கடையை காலி பண்ண சொன்னது ஒரே காரணத்துக்காக ஹவுஸ் ஓனரையும் அவங்க பையனையும் அநியாயமா கொலை பண்ணிருக்காங்க. அதுக்கு சாட்சி ராஜாவும் அந்த பொண்ணுடைய அண்ணியும். அதுக்கு நியாயம் கேட்க போனவங்கள உள்ள புடிச்சு வைக்கிறதுல என்ன சார் நியாயம்? சரி, அதுக்கு விசாரணை நடத்தி உண்மையை தெரிஞ்சுக்கலாம். ஆனா இவங்க நியாயம் கேட்டு நடத்தின போராட்டத்துல நம்ம டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த 3 பேர் செத்துருக்காங்களே. அதுக்கு இவங்களை தவிர வேற யார காரணம் சொல்ல முடியும்? அந்த பசங்களுக்கும் போலீஸுக்கு நடந்த போராட்டத்துல வேற யாரோ என்ன சார்? பங்காருடைய ஆளுங்க உள்ள பூந்து 2 பக்கமும் இழப்பை ஏற்படுத்தி பிரச்சனை நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த பசங்களுக்குன்னு தசையை திருப்பிருக்காங்க சார். நீங்க சொல்றது நியாயமா இருந்தாலும் மொத்தமா என்கொயரி முடிஞ்சாதானே உண்மை தெரியும். விசாரணைங்கிற பேர்ல கைது பண்ணவங்களை எப்படி விசாரிப்போன்னு நமக்கு தெரியாதா சார்? அந்த பசங்களை என் சொந்த ஜாமீன்ல வெளியெடுக்கிறேன். என்கொயரியும் தேவைப்படும் போது நானே கூப்பிட்டு வரேன். இப்ப நாம ஒண்ணும் பண்ண முடியாது ராஜராஜன். போலீஸ்காரங்க இறந்து போனதுனால இந்த கேஸை டிஜிபியே ஹேண்டில் பண்றாரு. சார், நம்ம கடுமையான நடவடிக்கைனால ஏற்கனவே பாதிக்கப்பட்ட அந்த இளைஞர்கள் தவறான பாதைக்கு போயிடக்கூடாது. நம்ம மேலதிகாரிகள் எல்லார்கிட்டையும் பேசி பாக்குறேன். நீங்களும் வாங்களேன், டிஸ்கஸ் பண்ணுவோம். சார், அந்த பசங்களை பார்த்துட்டு மீட்டிங் வந்துடுறேன்.